to VV Trends. உங்க வீட்ல மோர் குழம்பு செஞ்சா எல்லாரும் ஒன்ஸ் மோர்னு கேட்டு வாங்கி சாப்பிடணுமா? அப்ப இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணிருக்கேங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு மெதுவடை போட்டு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு கப் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. தண்ணி வடிகட்டிட்டு அதுல ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது நல்ல ஐஸ் வாட்டர் கொஞ்சம் இருந்தால் போட்டு அரைச்சிக்கோங்க. அந்த மாதிரி அரைச்சா நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் மாவுக்கு. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அது கூட உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா தொடர்ந்து பிசைஞ்சிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரணமாக வடை பொரிக்கிற மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு வடை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால வடை நல்லா சாஃப்ட் ஆகும். நீங்கள் சோடா மாவு அது மாதிரிலாம் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த வடை குழம்புல போட்டு ஊறினதுக்கு அப்புறமா நல்ல ஹார்ட்னஸ் வராமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த வடையில் வேணும்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக அரிஞ்சு கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இந்த வடையை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இது ஓரளவு மீடியம் புளிப்பு இருக்கணும், ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஒரு பீட்ரோ இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சப்போஸ் புளிப்பான தயிர் இருக்குது, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னா இந்த குழம்பு கரெக்டான சாய்ஸுங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போது இதுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணலாம். மசாலாவுக்கு ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது கூட ஒரு 4 பச்சை மிளகா. காரம் மொத்தமே பச்சை மிளகா தான், அதனால 4 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி சின்ன துண்டு. இது கூட தோரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி. இந்த தோரம் பருப்பு அரிசிக்கு பதிலாக நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பும் ஊற வச்சுக்கலாம், இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஊற வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் எதுவுமே ஊற வைக்க மறந்துட்டீங்க, என்ன செய்யறதுனே தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மசாலா அரைக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா திக்னஸ் வந்துடும். ஜஸ்ட் திக்னஸ்க்காக மட்டும்தாங்க இது ஆட் பண்ணுறோம், வேறு எதுக்காகவும் இல்லை. இன்றைக்கி நான் தோரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூனும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசியும் போட்டிருக்கேங்க. கூடவே அந்த தேங்காய், பச்சை மிளகா, எல்லாம் சீரகம் எல்லாம் சொன்னால எல்லாமே போட்டுட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிக்கலாம். தண்டோட போடுங்க, தண்டு ரொம்ப நல்லது. அது கூட கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கலாம். ஒரு பேன் எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெயே இந்த குழம்புக்கு யூஸ் பண்ண பாருங்கள். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது கூட கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போது ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி அதில் விதையெல்லாம் எடுத்துட்டு போட்டிருக்கேங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எப்பவுமே எண்ணெயிலேயே போட பாருங்கள், அப்போ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா செவக்க வதக்கணும், நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சிலர் வெங்காயம் தக்காளிலாம் போடாமையே கூட செய்வாங்க. சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வேணான்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன காய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காயை போட்டு வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயம் தக்காளி போட போகிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை போட்டு வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது காய் இருக்குது அப்படின்னா அதையும் இந்த இடத்துலையே போட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு காய் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போது நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ அந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணுங்க. மிக்ஸி கழுவி ஒரு 1/2 கப்பு தண்ணியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கிரேவி நல்லா கொதிக்கணுங்க. இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி இப்பயே ஆட் பண்ணிவிடுங்க, எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணுமோ. இப்போ இது கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா சுண்டிட்டு கொஞ்சம் திக்னஸ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் திரும்பவும் 1 கப் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்ச உடனே இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். பாருங்க இப்போ ரொம்ப திக்கா இருக்கா இல்ல தண்ணியா இருக்கான்னு. எனக்கு சரியா இருக்கு. இப்போ திக்கா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நான் இப்போ கொதிச்சிட்ட உடனே நான் இறக்கி தனியா வச்சுட்டேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறமா 1 கப் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் நான் அதுலேயே போட்டுடுறேன். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் இப்போ வந்து அடுப்பு மேலே வைக்க போகிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே கொதிக்க விட்டுட்டீங்க தயிரோடு அப்படின்னா திரிஞ்சிரும் அது. அதனால இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். நீங்கள் அப்படியே அடுப்பு மேலே வச்சு தயிர் ஊற்றிட்டு நிறைய நேரம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக திரிஞ்சு போயிடும் குழம்பு. அதனால அந்த ஸ்டேஜை கரெக்டாக பார்க்கறதுக்காக நான் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் பாயில் பண்ண போகிறேன். ஒரே 1 நிமிஷம் தான் கொதிக்க விட போகிறேன். இந்த 1 நிமிஷம் மட்டும்தான் கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிச்சிச்சு ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போது அந்த வடைலாம் நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஓரளவு சூடாக இருக்கணும். ரொம்பவும் ஆறக்கூடாது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும் வடை. அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த குழம்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட போகிறேங்க. நான் எல்லா வடையும் சுட்டு ஓரளவு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நான் இந்த குழம்புல ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த வடையெல்லாம் வந்து அந்த குழம்புல மூழ்கிற அளவுக்கு நான் எடுத்து விட்டுற போகிறேன். நல்லா குழம்புல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா வடை வந்து ஓரளவு சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த வடை வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் இந்த வடை. ஸோ இதே மாதிரி நான் சொன்ன அளவு வச்சு கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி